மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் அன்பின் காலை வணக்கம். தன்னையே இழந்து உலகுக்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தி போல அனுதினமும் மாணவர்களாக உலக வைத்து மாணவர்களாக ஒளி தரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். பொறுப்பிலே பிறந்தனன் புகழிலே கிளன் சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நெஞ்சில் நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வருகின்றாய். தாயே தமிழே, உன்னை வாழ்த்துவிட்டு வணங்கிவிட்டு ஐயா அலுவலர்களே, தலைப்பு என்னையா? அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கருவிகள் பெருகுவதால் மனித சமுதாயத்திற்கு இன்பமே, இதானையா தலைப்பு. இவங்க வந்தாங்க, மொபைலை எடுத்தாங்க. மொபைலை எடுத்துட்டு ஆரம்பிச்சது தான் லாஸ்ட் வரைக்கும் திடீர்னு உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் பெறுவதால் இன்பமே. ஐயா, செல்போன் இல்லைன்னா இன்றைய காலத்தை நினைச்சு பாருங்க. நீங்க சராசரியா 4 மணிக்கு புறப்பட்டிருப்பீங்கல்ல, 4 மணிக்கு புறப்பட்டிருப்பீங்கல்ல. இங்க வரும்போது உங்கள் வழி மறந்து போச்சு. என்ன பண்ணிருப்பீங்க? ஐயா கேமரா ஃபோன் பண்ணிருப்பீங்கல்ல. ஃபோன் தொடர்பில் தான் இருந்தார் பிஜே. இப்போ நம்முடைய ஐயா பிரின்சிபால். அதுதான் ஐயா, தொலை தூரத்தில் இருக்கும் நபரை பக்கத்தில் சேர்ப்பது தான் ஐயா மொபைலு. இவங்க சொன்னாங்க மொபைலை பேசிட்டே போனாங்களாம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். எதுக்கு பேசுற? நீதான் பேசாத. ஆதாம் காலத்து மக்களாச்சு நீங்க. நீங்க சங்க காலத்து மைந்தர்களாச்சு. மொபைலை யூஸ் பண்ணாத, பப்ஜி விளையாடாத, ஃப்ரீ ஃபயர் விளையாடாத, இன்ஸ்டாகிராம் போகாத, ரீல்ஸ் பார்க்காத, எதுவும் பண்ணாத. உன்னை எதுவும் தவறாக பயன்படுத்தவில்லை. ஐயா, தீதும் நன்றும் பிறர் தருவாரா கணியன் பூமினார் சொன்னவங்க. ஐயா, அறிவியல் உபகரணங்களை சரியாக பயன்படுத்து, உனக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்து. தவறான முறைகளில் பயன்படுத்தி நீ மாட்டிக்கொள்ளாது, நீ அந்த கருவிகள் மூழ்கடித்து போகாது. ஐயா, ஒரு காலத்துல 12th முடிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் காலேஜுக்கு போனோம்னா என்ன பண்ணிருப்பீங்க? போனோம்னா என்ன பண்ணிருப்பீங்க? பஸ் பிடிச்சி போவோம். பஸ் பிடிச்சி போனோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே பஸ் பிடிச்சி போய் அங்கே லைனில் நின்று அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து திரும்ப வீட்டில் வந்து ஃபில் பண்ணி அதை போஸ்ட் பாக்ஸில் போட்டு அது போய் சேர்ந்தா இல்லையான்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியாது சேர்ந்தா இல்லையான்ட்டு. அங்கே ஒரு லெட்டர் வரும். இப்போது உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாது. இப்போ பாருங்கதான், ஆன்லைனில் கம்ப்யூட்டருக்கு முன்னே உட்காந்து நீங்கள் தட்டினாலே போதும், அடுத்த பிளாட்ஃபார்மில் உங்கள் அப்ளிகேஷன் எங்கே போயிடுச்சு? சேர வேண்டியதில் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ ரிசல்ட் பார்க்கணும்னா 10 மணிக்கு ரிசல்ட்டு, 10:02க்கு ரிசல்ட் நம்ம கையில் உட்காந்துருக்கு. முன்னாடி எல்லாம் ஐயா, நான் எல்லாம் படிக்கும்போது ரிசல்ட் பார்க்கணும்னா 4 மணிக்கு பேப்பர் வரும். மாலை முதல் மாலை முரசு இந்த பேப்பரில் தான் வரும். அதில் நம்பர் ஒழுங்காக வருமா? பாதி நம்பர் இருக்காது. அது அடுத்த நாள் போடுவான், விடுபட்ட எண்கள் என்று போடுவான் அடுத்த நாள். இதையும் பார்த்துக்கிட்டு உயிரோடு இருப்பானா பல பேர். ஐயா, ஒரு வகுப்பில் சிறப்பாக படிச்சிருப்பான், நல்ல முறையில் தேர்வு எழுதியிருப்பான், அவனுக்கு நம்பரே வராதியா? இப்போ அப்படியெல்லாம் இல்லை. 10 மணிக்கு ரிசல்ட், 10:05க்கு ரிசல்ட் கையில் இருக்கும் உனக்கு. இது நவீன தொழில்நுட்ப கருவிகள் இன்பம் அல்லவா? இதற்கு மனித சமுதாயம் இன்பமாக கொண்டாட வேண்டும் அல்லவா? அங்கு கடல் மீனவன் தனியாக தன்னந்தனியாக நடுக்கடலில் மீன் பிடிக்க போகும்போது அவனுக்கு எந்த கருவியும் இல்லை. புயல் வந்தா தெரியாது, காற்று வந்தா தெரியாது, மழை வந்தா தெரியாது. அவன் தன்னந்தனியா உட்கார்ந்துருக்கான் கடல்ல. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. வானிலை அறிக்கைகள் நிமிடத்திற்கு நிமிடம் நம்மளை வந்தடைகிறது. புயல் வந்தால் புயல் வருவதற்கு முன்னால் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவியல் உபகரண
பயன்படுகின்றனவே அது எனக்கு இன்பம் அல்லவா? நம்ம 3 பேர் இருந்துக்கிட்டு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்கள் சங்க காலத்திலே இருந்துக்கிறோம், ஆதாம போல நம்ம ஆதாம் மக்களை போல இருந்துக்கிறோம்ட்டு 3 பேர் வந்துட்டாங்க. ஐயா, அன்று ஒருவருடைய கட்டைகளை முடிச்சுகள் ஞாபகம் இருக்கிறதா? உனக்கு கல்வி கற்க தகுதி இல்லை என்று ஒருவருடைய கட்டைகளை முடித்தீர்களை ஞாபகம் இருக்கிறதா? அவன்தான் ஏகலைவன், அவன்தான் ஏகலைவன். உனக்கு கல்வி கற்க தகுதி இல்லை என்று அவனுடைய கட்டைகளை முடித்தீர்கள். இன்று அனைவருக்கும் கல்வி, இணைய வழி கல்வி, கணினி வழி கல்வி, தொலைதூர கல்வி என்று நவீன உபகரணங்கள் மூலமாக அனைவருக்கும் இன்பத்தை உருவாக்கினார்கள். ஐயா, அன்று பாரதியார் ஒரு கனவு கண்டார். காசியில் புலவர் பேசும் முறை, காசியில் புலவர் பேசும் முறை காஞ்சியில் கேட்க வேண்டும். ஐயா, அன்று அவர் கண்ட கனவு இன்று நிஜமாக இருக்கிறது. எதனால்? நவீன கருவிகளால், நவீன அறிவியல் கருவிகளால். அது நமக்கு இன்பம் அல்லவா? ஐயா, அன்று பல நோய்கள் கொத்து கொத்தாக மனித இனத்தை சூறையாடியது. ஒரு கிராமத்தில் ஒரு நோய் வந்தால் அது அந்த கிராமம் மொத்தமாகவே அழித்துவிடும். அவ்வாறு இந்த நேரத்தில் மனிதன் கொத்து கொத்தாக இருந்தான். அதற்கும் நவீன கருவிகள் உருவானதால் இன்று பல நோய்களுக்கு பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இன்று அனைத்து துறைகளிலும் வேலையின்மை, அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பு இழப்பு. மனிதன் இல்லை, வேலையாட்கள் இல்லை. அதற்காகவே முதல் குடியுரிமை பெற்ற ரோபோட் சோபியா இதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஐயா, 100 மனிதன் செய்யும் வேலைகளை ஒரு இயந்திரம் சரியான முறையில் நேர்த்தியாக செவ்வனே செய்து முடிக்கிறது. இது நவீன உபகரணங்கள் ஒரு இன்பம் அல்லவா? இங்க 3 வந்துட்டாங்க பேசுறதுக்கு. எங்களுக்கு துன்பமே. காலையில் எழுந்திச்சு மிக்சியில் பருப்பு அரைச்சு, கிரைண்டரில் மாவாட்டி, குக்கரில் சாதம் அடித்து, டாக்ஸியை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கே உட்கார்ந்து இருந்துட்டு நாங்கள் நவீன உபகரணங்கள் பெறுவதால் எங்களுக்கு திண்டமேன்னு பேச வந்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு அடுக்குமா? ஐயா, அது மட்டுமல்ல, முன்பொரு நாள் என் தமிழ் மகன் அறிவியல் கண்டுபிடிப்பு, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். யாரு? நம்ம தமிழ கண்டுபிடிச்சது. மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு சக்கரம். சக்கரம் அன்று கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனங்கள் உருவாக்குறது அல்ல. அன்று சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மண்பானைகளை உருவாக்க. ஆகவே சக்கரம் கண்டுபிடித்து மண்பானைகளை உருவாக்கினான். அதற்கு பிறகுதான் வாகனங்களை உருவாக்கினான். ஆகவே சக்கரத்தை போல நிமிர்த்து வைத்தால் பானையும் தரும், கவிழ்த்து வைத்தால் பானையும் தரும். அறிவியல் உபகரணங்களும் அது போலத்தான். உனக்கு தேவைக்கு ஏற்ற போது, உனக்கு தேவைக்கு ஏற்றது போல செவ்வனையே சிறந்த முறையில் நவீன அறிவியல் கருவிகளை பயன்படுத்து. அது இன்பமாக அமையும். நீங்கள் சொன்னது போல பைக்கில் போனா செல் வச்சுட்டு போனா துன்பம்தான். நவீன உபகரணங்களை சரியான முறையில் பயன்படுத்து. ரீல்ஸ் பார்க்காத, ட்விட்டர் போகாத, இன்ஸ்டாகிராம் போகாத. கல்விக்காக உருவாக்கப்பட்ட அதிநவீன அறிவியல் உபகரணங்கள் இன்றும் நம்முடைய பள்ளியில் இருக்கிறது. அதை பயன்படுத்து. அதையெல்லாம் விட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற, மொபைல் நோண்டுற, ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற, இதையெல்லாம் பேசுறதுக்கு மண்டக்குளத்தூர்ல இருந்து பஸ் பிடிச்சி வந்து உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஆளு. ஐயா, தீதும் நன்றும் பிறர் தர மாட்டாங்க. தீதும் நன்றும் நமக்குள்ளதான் இருக்கு. நாம் தான் நன்மை தீமைகளை அறிந்து நவீன உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். ஐயா, இதோட முடிச்சுக்கிறேன். கண்ணகி தெரியுமாயா? கண்ணகி என்னையா பண்ணா? கண்ணகி குடும்பம் பண்ணா. ஐயா, ஒரு பெண் தவறான தீர்ப்பு வழங்கிட்டாங்க. மதுரை மாநகரை எரித்தாள்.
ஆனா நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்க, அறிவியல் உபகரணத்தை பயன்படுத்துறவங்க, நன்மைக்காக பயன்படுத்துறவங்க. தன் மகன் தவறு இழைத்தான் என்று தெரிந்த பிறகும், தன் மகன் தவறு இழைத்தான் என்று தெரிந்த பிறகும் தன் மகனையே தேரின் சக்கரத்தில் போட்டு மரண தண்டனை கொடுத்தார் மனுநீதிய சோழன். அந்த பரம்பரை வந்தவங்க நீங்க. ஆகவே அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் பெறுவதால் இன்பமே 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 என்று எங்கள் பக்கம் எங்களுக்காக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.